ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 23/1/1976. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். எண்ணம், சொல் மற்றும் சொரூபத்தின் மிக உயர்ந்த மற்றும் மிக தூய்மையான நிலை ஆவதின் மூலம் தந்தையின் பிரத்யட்சம். பாப்தாதா கேட்குறாங்க, தன்னை ஹையஸ்ட் அதாவது மிக உயர்ந்தவர் மற்றும் ஹோலியஸ்ட் அதாவது மிக தூய்மையானவர் அப்படி புரிஞ்சு கொண்டு ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறீர்களா அப்படின்னு. ஹையஸ்ட் அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன். பிராமணர்களுக்கு விராட ரூபத்தில் குடுமையினுடைய ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி ஸ்தானம் உயர்ந்த குடுமினுடையதாக இருக்குதோ அதே மாதிரி ஸ்தானத்தின் கூடவே ஸ்திதியும் அதாவது மனநிலையும் உயர்ந்ததாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா. எப்படி உங்களுக்கு உயர்ந்த பெயரோ அதே மாதிரி உயர்ந்த மரியாதை மற்றும் அதே மாதிரி உயர்ந்த காரியம். எப்படி தந்தைக்காக உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அப்படிங்கிற மகிமை இருக்குது இல்லையா, அதே மாதிரி குழந்தைகளுக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன் அப்படிங்கிற மகிமை இருக்குது. இந்த உயர்ந்த நிலையின் நினைவு சின்னம் இன்று வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏதாவது உயர்ந்த காரியம் மற்றும் நல்ல காரியங்களை செய்யறாங்க அப்படின்னா ஜாதி பிராமணர்களின் மூலமாகத்தான் செய்விப்பாங்க. இந்த நேரத்தின் உயர்ந்த காரியத்தின் நினைவு சின்னமா இப்போ கூட சைத்தன்ய உண்மையான பிராமணனின் ரூபத்தில் பார்த்து கொண்டும் மற்றும் கேட்டுக்கொண்டும் இருக்கீங்க. உயர்ந்த காரியத்தினுடைய மகிமையும் மற்றும் வர்ணனையும் கேட்குறீங்க. இன்னொரு பக்கம் நீங்களே உயர்ந்த பங்கையும் செஞ்சிட்டு இருக்கீங்க. நினைவு சின்னம் மற்றும் நடைமுறை இரண்டையும் சேர்த்தே பார்த்துட்டு இருக்கீங்க. நினைவு சின்னம் மூலமாகவும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற நிரூபணம் ஆகுது. மேலும் இப்பொழுது இருக்கிறாங்க மற்றும் பின்பும் இருப்பாங்க. எப்படி பிராமணர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி பிராமணர்களினுடைய காலமும் அனைத்து யுகங்களையும் விட மிக உயர்ந்த யுகம். அதாவது சங்கமயுகத்தினுடைய காலம், அதாவது அமிர்த வேலை மற்றும் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய காலம். பிராமணர்களுடைய இந்த மிக உயர்ந்த நிலை ஏன் உருவாச்சு? ஏன்னா பிராமணர்கள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த மற்றும் உயர்ந்த காரியத்தில் சகயோகி ஆவதற்கான அந்த உயர்ந்த பாக்கியத்தை பிராப்தி செய்கிறாங்க. நமக்கு இவ்வளவு உயர்ந்த பங்கு, சிரேஷ்ட ஸ்தானம் மற்றும் மிக உயர்ந்த மரியாதை இருக்குது அப்படிங்கிறது நினைவில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா. இவ்வளவு உயர்ந்த பாக்கியத்தை முழு கல்பத்தில் பிறகு ஒரு பொழுதும் பிராப்தி செய்ய முடியாது. அப்படி ஹையஸ்ட் மற்றும் கூடவே ஹோலியஸ்டின் நினைவு சின்னத்தை இப்பொழுது வரைக்கும் கேட்குறீங்க. மனிதர்கள் பிராமணர்களுக்கு பதிலாக உங்களுடைய தேவதா ரூபத்தை மகிமை செய்கிறாங்க. ஹோலியஸ்டுக்கு என்ன வர்ணனை இருக்குது? தாமரைக்கு சமமான கண்கள், தாமரைக்கு சமமான கைகள், தாமரைக்கு சமமான வாயின் ரூபத்தில் இன்று வரையிலும் வர்ணனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கர்ம இயந்திரங்களும் தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பதாக ஆயிட்டுதா அப்படின்னு சோதனை செய்யுங்கிறாங்க பாப்தாதா. எப்படி தாமரை மலர் உறவு நெருக்கத்தில் வந்தும் விலகி இருக்குது இல்லையா, அதே மாதிரி உடல் மற்றும் உடலின் சம்பந்தத்தில் இருந்து உடலின் இந்த பழைய உலகத்தின் ஈர்ப்பில் இருந்து விலகி இருக்கீங்களா? பார்ப்பது, கேட்பது, பேசுவது போன்ற ஏதாவது கர்ம இந்திரிய ரசனை தன்னுடைய வசமாகவோ ஆகிவிடவில்லையே.
வசமாகி விடுவதனுடைய அர்த்தம் ஹோலியஸ்டிலிருந்து பூதமாக ஆகிவிடுவது. எப்போ பூதம் ஆகிடுறாங்க அப்படின்னா பூதங்களுடைய காரியமே துக்கமாவது மற்றும் துக்கப்படுத்துவது. அவங்க பின்பு ஹையஸ்ட் பிராமணில் இருந்து சூத்திரனாக ஆகிடுறாங்க. ஆகவே நான் ஹையஸ்ட் மற்றும் ஹோலியஸ்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறத எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கிங்க. எப்போ இது பிரத்யட்ச ரூபத்தில், அதாவது எண்ணம் மற்றும் சொரூபத்தில் நினைவு இருக்குமோ அப்போதான் பிரத்யட்ச வருடத்தை கொண்டாட முடியும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்காக எதுவரை சுயம் சொரூபத்தில் ஹோலியஸ்ட் மற்றும் ஹையஸ்ட் ஆகலை அப்படின்னா தந்தையை எப்படி பிரத்யட்சம் செய்வீங்க? தன்னில் தந்தைக்கு சமமான குணம் மற்றும் காரியத்தை வெளிப்படுத்துவதுதான் தந்தையை பிரத்யட்சம் செய்வது. உயர்ந்த காரியத்தினால உயர்ந்த தந்தையினுடைய பெயர் புகழடையும். தன்னுடைய ஆன்மீக முகத்தினால் ஆன்மீக தந்தையை பிரத்யட்சம் செய்யணும். தன்னுடைய ஆன்மீக முகத்தினால் ஆன்மீக தந்தையை பிரத்யட்சம் செய்யணும். ஆகையினால ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பிராமணரிடமும் பிரம்மாவை பார்க்கணும். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பிராமணரிடமும் பிரம்மாவை பார்க்கணும். படைப்பு தன்னுடைய படைப்பவரை காண்பிக்கணும். அதாவது குழந்தை தன்னுடைய தந்தையை காண்பிக்கணும். ஒவ்வொருவனுடைய வாயிலிருந்து சுயம் பகவான் இவர்களை இவ்வளவு அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தை தான் வெளிப்படணும் அப்படிங்கிறாங்க பாப்தாதா. ஒவ்வொருத்தவங்களுடைய அதிர்ஷ்டம் பாப்தாதாவினுடைய உருவத்தை பிரசித்தியாக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் தன்னை அந்த மாதிரி தெய்வீக சுத்தமான கண்ணாடியாக ஆக்கணும். ஒவ்வொரு கண்ணாடி மூலமாக அநேகர்களுக்கு பாப்தாதாவினுடைய சாட்சாத்காரம் ஏற்படும். சாட்சாத் தந்தைக்கு சமமான நிலைதான் தந்தையை சாட்சாத்காரம் செய்விக்கும். பிரத்யட்ச வருடத்தை கொண்டாடுவதனுடைய அர்த்தம் தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்குவது. இந்த ஸ்தூல சாதனமோ காரிய தேவைக்கான சாதனம் மட்டும்தான். சதா காலத்தினுடைய சாதனம் சித்தி சொரூபத்தினுடையது. சித்தி சொரூபந்தான் அந்த மாதிரி உயர்ந்தவர்களாக ஆக்குபவர், உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் தான் அப்படின்னு தானாகவே நிரூபணம் செய்யும். ஆகையினால சாதனங்களின் கூடவே சித்தி சொரூபத்தையும் கடைப்பிடிங்க. எண்ணம், சொல் மற்றும் சொரூபம் மூன்றுமே ஹோலியஸ்ட் மற்றும் ஹையஸ்டாக இருக்கட்டும். அந்த மாதிரி நிலை மூலம்தான் தந்தையை பிரத்யட்சம் செய்ய முடியும். பாப்தாதா குழந்தைகளுடைய ஊக்கம், உற்சாகம், உயர்ந்த எண்ணம், உழைப்பு மற்றும் ஆர்வத்தை பார்த்து மகிழ்ச்சியும் அடைகிறார். ஆனால் வருங்காலத்துக்காக சகயோகம் கொடுப்பதற்காக திட்டத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான். ஒரு எண்ணத்தில் மகான் சக்தி இருக்குது. ஒரே சீரான நிலையில நிலைத்திருந்து இந்த எண்ணத்தை சொரூபத்தில் கொண்டு வாங்கங்கிறாங்க பாப்தாதா. ஒவ்வொரு கல்பத்தின் வெற்றியின் அதிர்ஷ்டத்தின் ஓவியமோ இப்பொழுது கூட மகிமை செய்யப்படுது மற்றும் நிலைத்திருக்குது. நல்லது. அந்த மாதிரி தன்னுடைய அதிர்ஷ்டம் மூலமாக பாப்தாதாவின் உருவத்தை காண்பிக்கக்கூடிய, எப்பொழுதும் தாமரைக்கு சமமாக அற்ப காலத்து ஈர்ப்பிலிருந்து விலகி இருக்கக்கூடிய, தந்தைக்கு சமமான ஹோலியஸ்ட் மற்றும் ஹையஸ்ட் சுய கௌரவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய, ஒவ்வொரு ஆத்மாவில் தந்தையினுடைய அன்பை, சொரூபத்தை மற்றும் சம்பந்தத்தை பிரத்யட்சம் செய்யக்கூடிய மிக உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.